சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இதோ இந்த பொண்ணு பாரு, தினம் தினம் அழுதுகிட்டே இருக்கா. உனக்கு இறக்கமே இல்லையா? அவ புருஷன் அவகிட்ட கொடுத்துடு. உன் கால கூட நான் விடுறேன். என்ன ரெண்டு பேரும் நடிக்கிறீங்களா? என்ன தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அப்பாவியான என் தம்பியை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டுறீங்களா? டேய் எஸ்எஸ்கே, இந்த ஆட்டம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நான் கூடிய சீக்கிரம் வெளியில வருவேன். அப்ப என்கிட்ட இந்த இறக்கத்தை எதிர்பார்க்காத, சாவடிச்சிருவேன். ஏய் ஏன் புருஷனை சாவடிச்சிடுவியா நீ? அது ஏன் முன்னாடியே என்ன பண்ணுவீங்க? பேச என்ன பண்ணுவீங்க? குற்றம் செஞ்சு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா கார்த்திகை எழுந்துட்டு நிக்கிற எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? எவனோ ஒருத்த போட்டோவை ஜட்ஜு கிட்ட காமிச்சு இன்னைக்கு தப்பிச்சிட்டா காலம் பூரா தப்பிச்சிடலான்னு கனவு காண்றீங்களா? அது மட்டும் நடக்காது. இது பாருங்க, புருஷனை பறி கொடுத்துட்டு நிக்கிற என்னோட சாபம் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விடாது. உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். நீங்க கடத்தி வச்சிருக்கிற கார்த்திக்க மரியாதையா திருப்பி கொடுத்துருங்க. அப்படி செஞ்சா நான் உங்க மேல இப்ப கொடுத்திருக்கிற கேஸ கூட வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன இப்படி சொல்றாங்க? இருங்க உழைச்சு போங்க. நான் கொடுக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு உடனே கார்த்திக்க விட்டுருங்க. இல்ல காலம் பூரா ஜெயில தான் கிடக்கணும். ஜாக்கிரதை. ஏய், நீ யாரு எங்களுக்கு கருணை காட்டுறதுக்கு? நாங்க உன்னை பொழைச்சு போன்னு விட்டதுனாலதான் இத்தனை வருஷமா நீ கார்த்திகை ஏமாத்திட்டு எங்க வீட்லயே தங்கி இருந்த. நாங்க காட்டின கருணையில வாழ்ந்துட்டு நீ இப்ப எங்களுக்கு சான்ஸ் தரியா? தாலி கட்டினவனை தவற விட்டுட்டு தவிச்சிட்டு இருக்கியேன்னு இதோட உன்னை விடுறேன். இல்லன்னு வைய. என்னடி பண்ணுவ? என் புருஷன் எங்கடி? என் புருஷனை கடத்தி வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு திமிரா பேசுறியா? உனக்கு என்ன பண்ற பாரு. அஞ்சலி யார கையோங்கற? உன்னாலதான் இன்னைக்கு கார்த்திக் எஸ்எஸ்கே கிட்ட சிக்கி சீரடிறான். ஒன்ன கொன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். என்ன பண்றீங்க நீங்க? ஸ்டாப் ஸ்டாப். வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? என்ன ப்ராப்ளம் இங்க? எதுக்கு அந்த பொண்ணை ஹராஸ் பண்றீங்க? ஐயா பாருங்க ஐயா, என் புருஷனை கடத்தி வச்சுக்கிட்டு ஏன்னு கேட்டதுக்கு என்ன கொல்ல பாக்குறாரு. கார்டன் கூட பார்க்காம ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறவ ஏன் கார்த்திகை கடத்திருக்க கூடாது? கொஞ்சம் யோசிங்க. ஜட்ஜையா, இந்த கௌதம் ஒரு இரக்கம் இல்லாதவனு தெரியாம நீங்க ஏமாந்து அவங்க கொடுத்த ஆதாரத்தை எல்லாம் நம்பி அவனுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கீங்க. உடனே அதை ரத்து செஞ்சு கௌதமுக்கு இப்பவே தண்டனை கொடுங்க. ஆமா ஐயா, இவங்க போய் சொல்றாங்க. நான் எந்த தப்பு? ஷட் அப். உங்க வைஃப் அவ்வளவு கெஞ்சினதுனால தான் உங்களுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தேன். ஆனா நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா நான் கொடுத்த அவகாசம் தப்புன்னு தோணுது. ஆமா சார். நான் நினைச்சா இப்பவே ஆர்டரை மாத்தி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவேன். என்ன கொடுத்துருவா? சார் ப்ளீஸ் சார், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார். அவர் ஏதோ கோவத்துல அவசரப்பட்டுட்டாரு. கௌதம் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம கோவம் எதிரிங்களுக்கு சாதகமா போயிடக்கூடாது. This is the last chance. இனிமே தப்பு செஞ்சா நான் மன்னிக்கவே மாட்டேன். Be careful. ஜாக்கிரதை. என்னமாமா அது? கௌதம் நடங்க. ஒரே ஒரு நிமிஷம். எஸ்எஸ்கே, என்ன? என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் உன் குறவலையே தான் நான் ஏய் கௌதம் கௌதம், இப்ப நீங்க எதுவுமே பேச வேண்டாம். உங்க 3 பேர்கிட்டயும் ஒன்னு சொல்றேன். ஜட்ஜ் கொடுத்த ஒரு வார டைமுக்குள்ள கார்த்திகை கடத்தினது யாரு, கடத்த சொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள குற்றவாளி கூண்டுல நிறுத்துவேன். அப்படி நிறுத்தி கௌதம் குற்றவாளி இல்லன்னு நிரூபிப்பேன். அதுக்கப்புறம் உங்க மூஞ்செல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், அடுத்த வாரம் இதே நாள் இதே ஜீப்ல கௌதம் தண்டனை வாங்கிட்டு போவான். அப்ப அதையும் நாங்க பாக்குறோம். நடங்க கௌதம், போலாம் வாங்க. கௌதம், அதான் ஜட்ஜ் ஐயாவே வான் பண்ணிட்டு போறாரு. அதுக்கு மேல பேச்சு என்ன இது? கௌதம், எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா நாம ஜெயிப்போம். சரி இலக்க, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. ஜானுவை பத்திரமா பாத்துக்கோ. ரேவதி அம்மாவையும் பாத்துக்கோ. நீ இருக்கிற தைரியத்துல நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். பாத்துக்கோ. சரி மாமா. ஏறுங்க.
ஆடி சேலு வந்தாச்சுங்க. யுனிசெல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண Are you ready? யுனிசெல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண Are you ready? The Chennai Silks and ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.